ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சென்சிட்டிவிட்டியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த டிஃப்ளெக்ஷனை வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது, அதில் 0 ரீடிங் இங்கே இருக்குதா வச்சுக்கணும். இது 0 ரீடிங் வச்சுக்கலாம். இப்போது ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு நம்மால் வந்து இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுறாரு, ரைட்டா? அப்போ ஆங்கிள் வந்து ஒரு 15 டிகிரின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா IS is equal to 15 டிகிரி டிவைட் பை 1 யூனிட் ஆஃப் கரண்ட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னொரு தடவை கூட தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 0 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடம் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ வந்து நம்ம கேல்வனோமீட்டரில் ஒரு ஆம்ப் கரண்ட் கொடுக்குறோம். உடனே அதோட முள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முள் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் தள்ளி போகுது. சரியா? அப்போ 0லேருந்து எவ்வளோ ஆங்கிள் ஏற்படுத்துதோ அது 15 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட கரண்ட்டோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 15 டிகிரி பை 1. அப்போ 15 டிகிரி தான் வந்து இதோட சென்சிட்டிவிட்டி. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைட் பை ஐ, ரைட்? தீட்டான்றது ஆங்கிள், ஐன்றது கரண்ட், ரைட்டா? இது என்ன மாதிரியான ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. என் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஏன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காயிலுடைய ஏரியா, பீன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், கேன்றது பார்த்தீங்கன்னா டார்சன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. சரியா? டார்சன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அல்லனா ரொட்டேட்டிங் கப்பல் பெர் யூனிட் ட்விஸ்ட். சரியா? சார் எங்களுக்கு புரியல அப்படின்னா நல்லா இங்கே வச்சு ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா இல்லையா? இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் அழுத்தணும்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் காயில் வந்து என்ன ஆகும்னா அன்வைண்ட் ஆகும், விட்டோம்னா வைண்ட் ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது சுருங்கி விரியும். ரைட்டா? அப்படி சுருங்கி விரியும் போது தான் அந்த முள் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த பக்கம் மாறி வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா உங்களுக்கு? அந்த சக்தி, அதற்கு தேவைப்படக்கூடிய திருப்புதல் திறன், சரிங்களா, டார்க், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த டார்சன் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். சரிங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை சுருக்கணும்னா IS is equal to 1/G. ஜின்றது கேல்வனோமீட்டருடைய கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்புறம் இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டியை எப்படி கூட்டுறதுன்றதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரைட்டா? அடுத்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா கேட்டிங்கன்னா VS is equal to தீட்டா பை V. அதே மாதிரி தான் இங்கே 0 இருக்குது. முள் வந்து ஒரு வோல்டேஜ் கொடுக்கும்போது இவ்வளோ விலகுது. இப்போ சப்போஸ் இது 20 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், 1 வோல்ட்டால் இது பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஸோ தீட்டான்றது டிஃப்ளெக்ஷன், வோல்டேஜ்ன்றது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட். ரைட்டா? இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா V is equal to IRன்னு தெரியும். V is equal to IR. ரைட்டா? இங்கே R வந்து ஜீன் போட்டிருப்பாங்க. ஏன்னா RGன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ட் RG. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு N into A into B டிவைட் பை K into RG. சரிங்களா? இது ஃபுல்லாக நம்ம அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏன்னா ஏரியா ஆஃப் த காயில், பின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், கேனா டார்சன் கான்ஸ்டன்ட், RGனா என்னது? ரெசிஸ்டன்ஸ், வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேல்வனோமீட்டர். ரைட்டா? அதாவது இதை சுருக்கமாக VS is equal to 1/GRGன்னு போடுவாங்க, அல்லது IS by RGன்னு போடுவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? IS by RG. சரியா? கரண்ட் சென்சிட்டிவிட்டி டிவைடட் பை அதோடைய கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ்.